அண்மை செய்தி. நயினார் நாகேந்திரன் மட்டும் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் போட்டியின்றி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாகியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் ராஜன் இணைப்புள்ளார். அவரிடம் பேசலாம். சுரேஷ் ராஜன், வணக்கம். தமிழக பாஜக தலைவராக போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் தேர்வாகியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை இப்ப பெறலாம். வணக்கம் ஸ்னேகா. நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மிகுந்த பரபரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் களத்தை நோக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது பாஜகவினுடைய தலைமை மாற்றம் என்பது 2026 ஆண்டு கூட்டணிக்கான ஒரு அடித்தளமாகவே பார்க்கப்பட்டது. அண்ணாமலை கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பதவி வகித்து வந்தார். தொடர்ந்து அண்ணாமலை அந்த பதவியில் இருக்கும் போது பல்வேறு சாதனைகளை அவர் புரிந்தார். பாஜகவை மக்கள் விஷயங்களை செய்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்தபடியாக பாஜகவினுடைய மாநில தலைவராக யார் இருக்க போகிறார் என்ற கேள்வி இருந்தது. அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே ஒரு சரியான புரிதல் இல்லாத நிலை ஏற்பட்டது. எனவே அதிமுக பாஜக கூட்டணியில் முறிவும் ஏற்பட்டது. பாஜகவோடு இணைந்ததால் தான் நாங்கள் தோல்வியை தழுவினோம் என்று அதிமுக வட்டாரத்தில் பரவலாக பேச்சு எழுந்தது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் இந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவி என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. அந்த வகையில் போட்டியில் நயினார் நாகேந்திரன் முன்னிலை வகித்திருந்தார். பல்வேறு முக்கிய தலைவர்கள், பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் மாநிலத்தில் பதவிக்காக காத்திருந்தார்கள். ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு தான் முழுமையாக அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் நேற்று சொல்லியிருந்தோம். அதே போல தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடியை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய இவர் தென் மாவட்டத்திலிருந்து ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவராக பதவியேற்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல சட்டப்பேரவையிலும் மாநில தலைவராக அவர் இருக்கிறார். பாஜகவினுடைய தலைவராக அவர் இருந்து வருகிறார். அந்த வகையில் தற்போது பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியாக பார்க்கப்படுகிறது. 2026 ஆண்டு தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான முயற்சியில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லி வந்த நிலையில் அதற்கேற்ற தலைமையை போட வேண்டும் என்று நீண்ட இழுபறி நீடித்தது. அதே போல ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு சமூகத்தினராக இருந்தால் இன்னும் வலு கூடும் என்ற நிலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில்தான் தற்போது நயினார் நாகேந்திரனுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை சென்னையில் இருக்கக்கூடிய மதுரவாயல் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரனுக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் வைத்து தேர்தல் மூலமாக பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் யாருமே பாஜக மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். எனவே அவர் போட்டியின்றி தற்போது தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்கிறார். இவருடைய அரசியல் பயணம் என்பது அதிமுகவில் தொடங்கியதாகவே இருந்தது. தற்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதே போல 19 மே 2001 முதல் 12 மே 2006 வரை தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் அதிமுக சார்பாக தமிழக அமைச்சராகவே அவர் பணியாற்றி இருக்கிறார். அதே போல ஜூலை 3 2020 முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு துணை தலைவராக அவர் இருந்தார். அதே போல 2006 மற்றும் 2011 ஆண்டுகளில் திருநெல்வேலி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராகவும் 2021 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல அமித்ஷாவினுடைய தற்போது சென்னை வருகை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்ற முடிவை தற்போது அமித்ஷா தான் தெரிவித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பதவிக்கு போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் தேர்வாகி இருப்பது இன்னும் பல அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இது தேர்தலுக்கான ஒரு முதல் படியாகத்தான் இந்த நியமனம் இருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் நோக்குகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்னேகா. தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் ராஜன் வழங்க கேட்டு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ராஜன்.